கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இன்று இந்த நல்ல சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நன்றாய் கவனியுங்கள். இன்றும் இந்த சுதந்திர தின நன்னாளிலே ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஐயா, இந்த உலகத்தில் சுதந்திரம் என்றால் என்ன? அது மெய்யான சுதந்திரம் எங்கே இருந்து எப்படி வரும்? அடிமைத்தனத்தின் எல்லா கட்டுகளையும் முறிக்கிற, எல்லா சங்கிலிகளையும் முறிக்கிற ஒரு மகிமையான சுதந்திரம் உங்களுக்கு உண்டாகும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை வேளையில் கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் மனிதர்கள் பலவிதமான அடிமைத்தனங்களுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். பாவத்தின் அடிமைத்தனம், பயத்தின் கட்டுகள், சாபத்தின் தாக்கம், நோய்களின் வேதனை, மன அழுத்தம், பழக்க வழக்கங்களின் அடிமைத்தனம், குடும்ப பிரச்சனைகள் என பல்வேறு கட்டுகளும் அடிமைத்தனங்களும் சுற்றி ஜனங்களை சுற்றி கொண்டிருக்கிறது, சுற்றி சுழந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். ஆனால் இன்று நாம் அறிவிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு மெய்யான சுதந்திரத்தை, மெய்யான விடுதலையை தர முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து நம்மை சுதந்திரமாக்கும்படி, விடுதலை அடைய செய்யும்படி கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தாரே. அதனால் நீங்கள் நிச்சயமாய் மனிதர்களால் அவிழ்க்க முடியாத கட்டுகளில் இருந்து, மனிதர்களால் எந்த சக்தியாலும் அல்லது மனித மருத்துவ விஞ்ஞானத்தினாலும் கொடுக்க முடியாத எந்த விடுதலையையும் இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்க முடியும். அவருடைய நாமத்தில் அற்புதம் நடக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமத்திலே அற்புதங்கள் நடக்கும். பிசாசுகள் ஓடும், நோய்கள் நிச்சயமாய் தீரும். திறக்க முடியாத கதவுகள் அவர் நாமத்தினாலே திறக்கும். இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்திற்கு அழைத்து வர முடியும். நன்றாய் கவனியுங்கள். இருளில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். கட்டுகளில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். இந்த அதிகாலை ஜெபத்தில் நாம் ஒன்றாய், ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு அடிமைத்தனத்தின் கட்டும் இன்று முறியும்படியாய் எங்கள் தேசத்திற்கு நீர் நல்ல விடுதலையை கொடுத்தீரே. அதுபோல இதை நாங்கள் எப்படி அனுபவிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நீர் கொடுக்கிற உண்மையான மகிமையான பரிசுத்த ஆவியினால் கொடுக்கிற, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கொடுக்கிற இந்த நல்ல அற்புதமான விடுதலையை, சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், அதை பரிபூரணமாய் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதித்து விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் என்று ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று கட்டுகள் எல்லாம் முறியும். இந்த விடுதலையின் நன்னாளிலே உங்கள் சரீரத்தில் மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாய் மாத்திரமல்ல, இன்று உங்கள் ஆவி ஆத்துமாவிலே இருக்கிற யாரும் உடைக்க முடியாத, எந்த அரசாங்கமும் கொடுக்க முடியாத விடுதலை இன்று. கட்டுகள் முறியும், சங்கிலிகள் அறுந்து போகும். இன்று மகாபிரிய விடுதலை ஆவி ஆத்துமா சரீரத்திலே உண்டாகும். நன்றாய் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலையும் புதிய ஆரம்பமும் உண்டாகும். ஏனென்றால் குமாரன் விடுதலையாக்கினால், அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, இந்த அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு விடுதலை உண்டு. சுகம் உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கே ஆரோக்கியம் உண்டு, ஐஸ்வர்யமும் உண்டு. இந்த விடுதலை நன்னாளிலே நீங்கள் நிச்சயமாய் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற உங்களுக்கு யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறபடியே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரே சொல்லுகிறார், இந்த வேத வசனங்களை, வேத வழிமுறைகளை, வேத சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே,
இந்த உலக பூர்வமான விடுதலைகளில் இருந்து இருப்பது போல் அல்ல. ஹல்லேலூயா. இந்த உலக பூர்வமான நாடுகளுக்கு கிடைத்த விடுதலை நமக்கு தேவைதான். ஆனால் நன்றாய் கவனியுங்கள், சரீரத்தில் இருக்கிற கட்டுகள், மந்திர சூனிய கட்டுகளில் இருந்து விடுதலை வேண்டும். சரீரத்தில் இருக்கிற வாதை நோய் துன்பங்களினால் இருந்த கட்டுகளில் இருந்து, நோய்கள் சாபங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும். பரம்பரை சாபங்களில் இருந்து விடுதலை வேண்டும். சுதந்திரமாய் வாழ வேண்டும். சங்கிலிகள் அறுந்து போக வேண்டும். விடுதலை உண்டாக வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென். நீங்கள் உண்மையாகவே கர்த்தரை தேடி கர்த்தருடைய ஆவியானவருடைய அனுகூலத்தின் கீழ், அவருடைய ஆவியானவருடைய வழிநடத்தலுக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை சுதந்திரம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அபிஷேகத்தினால் நுகங்கள், அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறியும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம், அல்லது வீடு நிறைய பொன்னும் பொருளும் இருக்கலாம். அது நிச்சயமாய் சமாதானத்தை கொடுக்க முடியாது. இந்த சமாதான பிரபு இயேசு உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவரே சமாதான பிரபுவாய் இருக்கிறார். கலாத்தியர் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே நம்முடைய கர்த்தர் என்று நம்புகிற நீங்கள், விசுவாசிக்கிற நீங்கள், இந்த ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள், ஆனபடியினாலே, அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறபடியினாலே, அவரை விசுவாசிக்கிறபடியினாலே நீங்கள் மறுபடியும் எந்த அடிமைத்தனத்தின் நுகத்திற்கும் உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன சுதந்திர விடுதலையின் நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தான் நிலை கொண்டிருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த பிரச்சனைகள் ஆபத்துகள் இருந்தாலும் சரி, இந்த சுதந்திரம், நாடுகளுக்கு கிடைத்த சுதந்திரத்தால் மக்கள் பெற்ற விடுதலையை காட்டிலும் எத்தனையோ மடங்கு மேலானது. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற இந்த மகிமையான விடுதலை உங்களை எல்லா பாவ சாபங்களிலும் இருந்து, பாவத்தின் அடிமைத்தனங்கள், சாபத்தின் சங்கிலிகளை உடைத்து உங்களை உல்லாச பறவைகளாய், சுதந்திர பறவைகளாய் உங்களை வானிலே, உல்லாச வானிலே பறக்க செய்யும். நீங்கள் அந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாய் இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:17 சொல்லுகிறது, நீதிமான்களாகிய தேவ பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமான்களாகிய தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு, கர்த்தரே அதை கேட்டு உங்களை உங்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கி விடுவிப்பார் என்று வாசிக்கிறோமே. அப்படியே இந்த விடுதலை, இந்த சுதந்திரம் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்யும். இந்த சுதந்திரம், ஹல்லேலூயா, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிற இந்த மகிமையான சுதந்திரம் உங்களை எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து, ஆமென், எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், பாவ சாப கட்டுகள், வாதை நோய் துன்பங்கள், வியாதிகள், பயங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். சங்கீதம் 107:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை தேவன் அறுத்தார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, வியாதி என்னும் அந்தகாரம், வருத்தமும் வறுமையும் கடனும் கஷ்டமும் என்ற அந்தகாரம், பல்வேறு நோய்களும் வியாதிகளும் தொல்லைகளும் மந்திர சூனியங்களும் ஆகிய அந்தகாரத்தில் இருந்தும், மரண இருளை போன்ற வியாதிகள் வருத்தங்களில் இருந்தும் உங்களை வெளிப்பட பண்ணி உங்கள் கட்டுகளை அவர் அறுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே இன்றும் அந்த கட்டுகளை எல்லாம் அறுத்து உங்களை
விடுதலையாக்குகிற நல்ல தேவன் உங்களோட இருக்கிறார். இன்று நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த நாள் விடுதலையின் நாள், இந்த நாள் சுதந்திர நாள். ஹல்லேலூயா. அவரை நம்பிக்கொள்ளுகிற அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா 61:1 ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை, சுதந்திரத்தை, சமாதானத்தை அறிவிக்க. ஆமென். சுவிசேஷத்தை, சுதந்திரத்தை, சமாதானத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டு கிடக்கிறவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், என சிறை சுதந்திரமே இல்லாமல், விடுதலையே இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டு கிடக்கிறவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் வருஷத்தை நாளை உங்களுக்கு கொடுக்கவும் சொல்லவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நொறுங்குண்டவர்களாய், இருதயம் நொறுங்குண்டவர்களாய் இருக்கிறீர்களோ, இன்று உங்களுக்கு காயம் கட்டுதல் உண்டாகும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஐயா, நீங்கள் சிறைப்பட்டு போனவர்கள் போன்று எங்கேயோ, எப்படியோ, யாரிடமோ, எந்த வீட்டிலோ, அலுவலகத்திலோ, எந்த தனி அறையில் இருந்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, எனக்கு ஏது சுதந்திரம்? நான் இருக்கிற நாட்டிலே இன்னும் நான் அடிமைத்தனத்திலே இருக்கிறேன். ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியவில்லை. என் வாழ்க்கையில் சுதந்திரம் இல்லை. என் திருமண வாழ்க்கையிலே சுதந்திரம் இல்லை. என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே எனக்கென்று என்ன இருக்கிறது? ஒரு சுதந்திரமும் இல்லை. என் ஜீவிதத்திலே இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே, ஊழியத்திலே சுதந்திரம் இல்லை. என் சொந்த சரீரத்திலே சுதந்திரம் இல்லை. நான் எங்கே சொல்லி அழுவேன், யாரிடம் சென்று முறையிடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாய் இங்கே சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், ஐயா, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் நாளை உங்களுக்கு அறிவிக்கவும், இருதயம் நொறுங்குண்ட உங்களுக்கு காயம் கட்டவும், குணமாக்கவும் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவரே எங்களை அதற்காகவே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த ஜெப வேளையிலே அந்த மகிமையை நீங்கள் காண போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். லூக்கா 4:18 மறுபடியுமாய் கர்த்தருடைய வாயினாலே சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஐயா, தரித்திரருக்கு, கெட்டு போனவர்களுக்கு, உடைந்து போனவர்களுக்கு, வறுமையிலும் வருத்தத்திலும் அகப்பட்டவர்களுக்கு, நொந்து நொடிந்து போனவர் தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை, நற்செய்தியை, சமாதானத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். மாத்திரமல்ல, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். என் அன்பு சகோதரியே, நீ எங்கே கட்டுப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, எங்கே கட்டுண்டு கிடந்தாலும் சரி, ஐயா, என்னை விடுவிப்பதற்கு யாருமே இல்லை. இந்த பாச கயிறினால் கட்டப்பட்டது போல கட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், கட்டப்பட்டிருக்கிறேன். என்னை விடுதலை செய்பவர் யார்? இந்த கடன்கள், கஷ்டங்கள், இந்த பண பிரச்சனைகள், எல்லா தோல்விகள், நஷ்டங்களிலும் இருந்து யார் என்னை விடுவிக்க கூடும் என்று நீ கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர். மறந்து விடாதே. ஒடுக்கப்பட்டவர்களுக்கும், சிறைப்பட்டவர்களுக்கும், அநியாயமாய் அடிக்கப்பட்டவர்களுக்கும் இவரை நியாயம் செய்கிறவர். சீக்கிரமாய் உன் வாழ்க்கையிலே நியாயம் செய்வார். ஐயா, விரைவாய், அதிவிரைவாய், சீக்கிரமாய், அதிசீக்கிரமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் எல்லா வியாதிகள், கட்டுகள், உபத்திரவங்களில் இருந்து உன்னை விடுவிக்கும்படியாய் உனக்கு நியாயம் செய்வார். மறந்து விடாதே. சங்கீதக்காரன் 34:4 சொன்னது போல சொல்லுங்கள், கர்த்தரை தேடினேன். ஐயா, நான் கர்த்தரை தேடினேன். எப்பொழுது? எல்லா ஆபத்துகளிலும் உளையான சேற்றில் அகப்பட்டது போன்று அகப்பட்ட சூழ்நிலைகளிலும், எல்லா உபத்திரவங்களிலும், பாடுகளிலும் இருந்து, எல்லா மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் இருந்து நான் கர்த்தரை தேடினேன். எல்லா உபத்திரவத்தின் குறையில், ஐயா, உபத்திரவத்தின் குகையில் இருப்பது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான், என் கொடுமையான காலகட்டங்களிலே
நாளிலே நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். அல்லேலூயா. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி எனக்கு விடுதலையை கொடுத்து என்னை விசாலத்திலே சுதந்திரமாய் வாழும்படி வைத்தார் என்று நீங்கள் சொல்லுகிற நாட்கள் இந்த நாள். இந்த நாளிலே கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறுதியாய், இன்னும் உறுதியாய், இன்னும் உறுதியாய் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசமாயின. அல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் ஆத்துமாவும் தப்பிக்கொள்ளும். ஐயா, கண்ணி தெரிக்கும், நீங்களோ தப்பித்துக் கொள்ளுவீர்கள். சங்கீதம் 124:7 சொல்லப்பட்டிருக்கிறபடி வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல் எங்கே அகப்பட்டிருக்கிறீர்களோ, எங்கே பாடுபடுகிறீர்களோ, எந்த வீட்டிலே யாரிடம் எந்த உபத்திரவத்திலே இருக்கிறீர்களோ, அங்கே இருந்து இந்த வேடனை போல் உங்களை கட்டி வைத்திருக்கிற, பிடித்து வைத்திருக்கிற, அடைத்து வைத்திருக்கிற, கெடுத்து வைத்திருக்கிற, நாசமாக்கி கொண்டிருக்கிற, அல்லது உங்களை பலகீனப்படுத்தி கொண்டிருக்கிற, உங்களுக்கு கொடுமைகளை செய்கிற பொல்லாத சத்ருவாகிய வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல் நீங்களும் உங்கள் ஆத்துமாவும் தப்பித்துக் கொள்ளும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கண்ணி தெரித்தது. இன்றே சுதந்திர நாள், இன்றே மெய்யான சுதந்திரத்தின் நாள், இன்றே விடுதலையின் நாள். கண்ணி தெரித்தது, நீங்கள் தப்பினீர்கள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை விடுவிப்பார், பாதுகாப்பார். ஆமென். எல்லா பயங்களுக்கும், கட்டுகளுக்கும், எல்லா கண்ணிகளுக்கும் உங்களை நீங்களாக்கி, அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மெய்யான சுதந்திரத்தை, ஆமென், இந்த சுதந்திரத்தை வழங்கியதும் இந்த மெய்யான தெய்வமே. அதுபோலவே இன்று உங்களுக்கு ஒரு மெய்யான முழுமையான சுதந்திரத்தை, சமாதானத்தை, சௌக்கியத்தை வழங்கும்படியாய் இந்த ஜெப வேளையிலே கர்த்தர் உங்களை காண்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் காணப்படுகிற பலவிதமான அடிமைத்தனங்கள், நீங்கள் சிக்கி கொண்டிருக்கிறீர்களோ, பாவத்தின் அடிமைத்தனங்கள் மாறும், பயத்தின் கட்டுகள் உடையும், சாபத்தின் தாக்கங்கள் நின்று போகும், நோய்கள் எல்லாம் ஆரோக்கியமாய் மாறும், வேதனைகள், மன அழுத்தங்கள் மாறி சமாதானமும் சந்தோஷமும் சுதந்திரமும் உண்டாகும். பழக்க வழக்கங்களின் அடிமைத்தனங்களில் இருந்து ஒரு சுதந்திரம் உண்டாகும். குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் மாறி கட்டுகள் நீங்கி உல்லாச பறவைகளாய், பிரிந்து கிடந்த குடும்பங்கள், சிக்கி சீரழிந்த குடும்பங்கள், பயத்தின் ஆவி, சந்தேகத்தின் ஆவிகளிலே, ஆமென், பொறாமையின் வெறுப்பின் ஆவிகளிலே இருந்தவர்கள் விடுபட்டு உல்லாச பறவைகளாய் பறக்க போகிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் நன்மை இதோ உங்களுக்காய் கர்த்தர் கொடுக்கிற நன்மை சீக்கிரமாய் வருகிறது. நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெப வேளையிலே ஊக்கமாய் ஜெபியுங்கள். நடக்க போகிற நம்முடைய கூட்டங்களுக்காக ஜெபிக்க மறந்து விடாதிருங்கள். நன்றாய் கவனியுங்கள். கோயமுத்தூர், திருப்பூர் மற்றும் அன்பு தேவ பிள்ளைகளே, சேலம் அருகில் உள்ள மேட்டூர், ஈரோடு அருகில் உள்ள பெருந்துறை மாத்திரமல்ல, கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர் போன்ற இடங்களிலும், சேலம், கோயமுத்தூர் மறுபடியும் என்ற இடங்களிலும் நடக்க போகிற மகிமையான கூட்டங்களுக்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற லைவ் புரோகிராம்களை நிச்சயமாய் பாருங்கள். ஆமென். அது உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த சுதந்திர தின விழாவிலே ஐயா 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலே எங்கள் தேசம், எங்கள் தகப்பன்மார்கள், எங்கள் முப்பாட்டர்கள் வாழ்ந்த இந்த தேசத்திற்கு என் தேவனாகி கர்த்தர் நீர் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஐயா, நாடுகளுக்கு கிடைத்த இந்த விடுதலை எங்களுக்கும் கிடைத்தது. ஆனால் நாங்களும் எங்கள் பிள்ளைகளுமோ, நாங்களும் எங்கள் தேசத்தாருமோ மெய்யான தேவனை அறிய
கீழ்ப்படிய முடியாதபடி பல்வேறு காலகாலமாய் வாழ்ந்தபடியினாலே எங்களுக்கு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், ஆபத்துகள், எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து நாங்கள் விடுதலை அடையும்படியாய் இந்த ஜெப வேளையிலே என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய கிருபாசன தண்டையிலே நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை உண்டாகும்படியாய் என் தெய்வமே எங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான அடிமைத்தனங்களில் இருந்தும் சுதந்திர நாட்டிலே சுதந்திரங்களை அனுபவிக்க முடியாதபடி யாருக்கோ, எதற்கோ, எப்படியோ, எந்த காரியத்தினாலோ எங்கேயோ அடிமைப்பட்டு கிடக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை விடுவிக்கும்படியாய் ஒரு தேவ அனுக்கிரகம் இப்பொழுதே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். மாராஷ் சந்து ருக்கவரதரபோ எரிபராஷ் சந்து ருக்கவரதரபோ. எல்லா சாபங்களின் அடிமைத்தனங்கள், பரம்பரை சாபங்களின் கட்டுகளில் இருந்து விடுதலை இப்பொழுதே உண்டாகும்படியாய் எல்லா வியாதிகள், நோய்கள், எல்லா வருத்தங்கள், வேதனைகளில் இருந்து ஒரு விடுதலை, சுதந்திரம் உண்டாகட்டும். மரமரா சந்து ருக்கவரதரவோ. எல்லா மன அழுத்தங்களும் மாறி எல்லா பழக்க வழக்கங்களின் அடிமைத்தனங்கள், ஐயா, விபச்சாரத்திலும் பேசித்தனத்திலும் இன்னும் பொய்யிலும் புரட்டிலும் இன்னும் ஆல்கஹால் மற்றும் சாராயம் இன்னும் குடி பழக்க வழக்கங்களிலே அடிமைத்தனத்திலே அகப்பட்ட பிள்ளைகள், இன்னும் கேம்ஸ்ல வீட்டில செல்களிலே இருந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள், யார் எங்கே அகப்பட்டிருந்தாலும் சரி, எந்த செல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து அவர்கள் வெளியே வரும்படியாய் சாபக்கட்டுகள் உடைவதாக, சங்கிலிகள் தெரிக்கட்டும். இன்று ஒரு மெய்யான விடுதலையை, இன்று ஒரு மெய்யான சுதந்திரத்தை அறிவிக்கும்படியாய், அனுபவிக்கும்படியாய் மெய்யான விடுதலையை அறிவிக்கிறோம் என் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீரே நல்லவர், மாறாதவர். எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தேவ தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்து, இந்த ஆவியினால் நீர் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, கர்த்தர் சொன்னது போலவே ஏசாயா 43:1 சொல்லப்பட்டபடி, என் தெய்வமே, இப்பொழுதும் யாக்கோவே, என் பிள்ளைகளே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உண்டாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், என்னுடையவள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறாரே, நிச்சயமாய் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே எனக்காய், உங்களுக்காய், நீங்கள் காண்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் அவருடைய விடுதலைக்காய் கல்வாரி சிலுவையிலே தொங்கி ஜீவனை விட்டு அல்லவோ உங்களுக்கும் எனக்கும் விடுதலையை பெற்று தந்தார். அந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள், என்னுடையவன் என்று சொல்லுகிற உம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நாகும் 1:13 சொல்லப்பட்டிருக்கிறபடி, இப்பொழுதும் என் தெய்வமே, ஐயா, எங்கள் மேல் இருக்கிற அவனுடைய பிசாசினுடைய நுகத்தை முறித்து எங்கள் கட்டுகளை அறுப்பேன் என்று சொன்னது போல, இன்று எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களிலும் விடுதலை உண்டாகும்படியாய், ஐயா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சுதந்திரமாய் வாழும்படியாய் என் தெய்வமே, இருளின் அதிகாரத்தினின்று எங்களை விடுதலையாக்கி, ஐயா, உம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராய் இருக்கிற என் தெய்வமே, எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நாங்கள் இன்னைக்கு பாவத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாயிராமல், நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாய் இராமல், என் தெய்வமே, நாங்கள் இப்பொழுதே பாவ சாபங்களில் இருந்து விடுதலை அடைகிறோம். ஹல்லேலூயா.
தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றும் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் இவருடைய பிள்ளைகள் உள்ள பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், ஐயா எல்லா சமாதான குறைவுகளும் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாய் பபரா சந்துரு கபரதரவா இரி சரா கபோரு கபர சந்தர கபோரு கபரதரவோ. தேங்க்யூ லார்ட். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நியாயம் செய்கிறவரும், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரும், கட்டுண்டவர்களுக்கு கர்த்தர் விடுதலையாக்குகிறவருமாய் இருக்கிறபடியினால் இன்று விடுதலை உண்டாகட்டும். ஐயா நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குகிறவர், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர், பயத்திலும் வெறுப்பிலும் கஷ்டத்திலும் பாடுகளிலும் இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிற நல்ல தேவன் இன்று உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆகி எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்திற்காய், ஐயா அந்த நல்ல அபிஷேகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஐயா சிறுமைப்பட்டவர்கள், ஆவியில் நொறுங்குண்டவர்கள், இருதயம் காயப்பட்டவர்கள், எலும்புகளிலே சரீரத்திலே பல்வேறு உபாதைகள், கஷ்டங்கள், கடனின் உபத்திரவங்கள், அந்தகாரங்கள், மரண இருள்கள் இருக்கிறவர்கள் இன்று விடுதலை அடையும்படியாய் கட்டுகளை அறுக்கிறவராகி நல்ல கர்த்தர் இன்று உம்முடைய கரத்தை நீட்டும்படியாய் என் தெய்வமே உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், ஐயா சத்தியத்தை அறிந்திருக்கிற இந்த பிள்ளைகள் சத்தியத்தினால் இப்பொழுதே விடுதலை ஆகும்படியாய் குமாரன் விடுதலையாக்கிய இந்த பிள்ளைகள் மெய்யாகவே விடுதலையாகிறார்கள். என் தெய்வமே மெய்யாகவே விடுதலை அடைகிற இவர்களை என் தேவன் இந்த சுதந்திரத்தின நன்னாளிலே அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் பயங்களுக்கும் நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளுகிற பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருப்பது போன்று இனி வாழ்வதை இனி சாவதை தவிர வேறே வழியே இல்லை, சாவதே நல்லது என்று ஐயா வாழ்க்கையின் ஓடத்திற்கே ஓடி ஓடி களைத்து போன பிள்ளைகள், நொந்து நொடிந்து போன பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே குடும்ப பிரச்சனைகள், குடும்ப பிரிவினைகள், ஐயா குடும்ப வாழ்க்கையிலே பிரிவுகளோடும் பல்வேறு உபத்திரவங்களோடும் இருக்கிறவர்கள், பல்வேறு பாடுகளோடும் கஷ்டங்களோடும் இருக்கிறவர்கள் விடுதலை அடையும்படியாய் அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருக்கிறவர்களை வெளிப்பட பண்ணும்படியாய் என் தெய்வமே உங்க கரம் நீட்டப்படுவதாக, உம்முடைய மகிமை விளங்குவதாக, ஒரு பரலோக அக்கினி இறங்கி வருவதாக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறைப்பட்ட எல்லோருக்கும் விடுதலை உண்டாகும்படியாய் ஐயா அன்று பேதுருவுக்காக ஒரு தூதன் இறங்கி வந்தது போல ஆமே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அகப்பட்டு தொழுமரத்திலே கால்கள் பூட்டப்பட்டவர்களாய் சிறை சேதத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களுக்காய் அந்த அஸ்திவாரம் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களை குலுங்க பண்ணினீரே. சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் குலுங்கி தரைமட்டம் ஆனது போல என் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமான எல்லா மதுகள், எல்லா சதி சூனியங்கள், எல்லா மாந்திரீகங்கள், எல்லா விதமான கட்டுகள், எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் அழிந்து போகும்படியாய் விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இங்கே யாரும் எவரும் கெட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் குடும்பங்களிலே கணவன் மனைவி வாழ்க்கையிலே ஒரு குதூகலமும் கொண்டாட்டமும் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குடும்ப பிரச்சனைகளிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும். அடிமைத்தனத்தின் கட்டுகள் உடைவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க் யூ லார்ட். ஐயா தாவீது சொன்னது போலவே நாங்களும் சொல்லுகிறோம். நாங்கள் கர்த்தரை தேடினோம், கர்த்தரையே தேடினோம். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரோ என்னை கேட்டருளி என்னை விசாலத்திலே வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அன்பு சகோதர சகோதரிகளை என் அன்பின் ஆண்டவர் இப்படியாய் விசாலத்திலே கொண்டு வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஐயா உம்முடைய கிருபை
வெளிப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய், வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நல்ல நாளிலே ஆமென் ஒரு சம்பூரண விடுதலை, ஒரு மெய்யான விடுதலை, ஒரு மகிழ்மையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற ஒரு மகிமையும் மேன்மையுமான ஒரு விடுதலை எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டாகும்படியாய் கர்த்தர் இறங்குவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. தேங்க்யூ லார்ட். என் தெய்வமே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நம்முடைய கூட்டங்களுக்காய் ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், தாய்மார், அருமை பிள்ளைகள், சகோதரர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தரே இவர்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா, உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பாருங்க, இந்த விடுதலையை, சுதந்திரத்தை காட்டிலும் 1000 மகிமை மேன்மையும் மிக்க சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், சமாதானமாய் இருங்கள். ஹல்லேலூயா. ஓ, கர்த்தருக்கு பயந்தவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இந்த மெய்யான விடுதலை, மெய்யான சுதந்திரத்தை இந்த சுதந்திரத்தின் நல்நாளிலே நீங்கள் அனுபவிக்கும்படியாய் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.